முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 சென்டிமீட்டர் அட்டை எடுத்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து வந்து ஃபுல்லாக மடிக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பேஸ் போடுற அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போட்டுட்டு இந்த அட்டை பெயிண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்னரில் வச்சு நல்லா எண்டில் வச்சு நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். அதேமாரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோ பாட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளி நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். அடுத்ததாக நம்ம வந்து 2 பீஸ் வந்து சின்ன சின்ன அட்டை கட் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஒன்றா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஒட்டின அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளி பண்ணியிருப்போம் அந்த அட்டையை. அந்த அட்டைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் வந்து நம்ம வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடணும். ஒட்டிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இதேமாரி பிளெயினான கார்ட்போர்ட் அட்டையை எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறோம் அதேமாரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சேமாக வச்சு நம்ம வந்து இந்த சென்டரில் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாம். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கீழே ஒரு தடவை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணணும். 2 பக்கமும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் அப்போ வரைகிற மாரி நீங்களும் வந்து பெண்ணை யூஸ் பண்ணி பெண்ணோ பென்சிலோ அதை யூஸ் பண்ணி வரைஞ்சி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த வரைஞ்சதை நம்ம சிசர் யூஸ் பண்ணி அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி பண்ணால் ஒரு சிம்பிளான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம செஞ்ச ஸ்டாண்டில் வந்து வைக்கலாம். ஓகே, நல்லா பேலன்சிங்காக நல்லா நிற்கிது. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பட்டாம்பூச்சி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மார்கரால் நான் எப்படி வந்து வரைகிறனோ அதேமாரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அதை வரைஞ்சி நம்ம அந்த ஆக்ஷா பிளேடை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது கூட ஒரு விதமான மொபைல் ஸ்டாண்ட் தான். ஓகே, ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்டாண்டை வந்து நம்ம மொபைல் அது மேலே வச்சுட்டாலே போதும், சூப்பராக பேலன்சிங்காக நிற்கும். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதை கன்ஃபார்ம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சிசரை யூஸ் பண்ணி அதில் வந்து மேலே இருக்க அந்த டாப் மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்க பீஸை எடுத்து போட்டு இந்த மாதிரி ஷேப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட வித்த அளவு எடுத்து மார்க்கரால் மார்க் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுறது ஸ்டேட் தான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து சிசர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் வேணும். அதனால் நான் இந்த ஆங்கிளில் வந்து நான் சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரொம்பவே சூப்பராக நிற்கிது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்